நான் ஒண்ணு கேக்குறேன் ஏசப்பா, நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க ஏசப்பா. ஏன்னா நீங்க தான் என் உயிர், நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா என் வாழ்க்கையில. வேலையில பிரச்சனை வரும், படிப்புல பிரச்சனை வரலாம், சரியா? ஊழியத்துல பிரச்சனை வரலாம், வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, உலகத்துல தானே இருக்கோம். உடனே போராட நிக்கப்படாது. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் இது சம்பவிக்கிறது ஆண்டவரே? இது சம்பவிக்க காரணம் என்ன? ஏன்னா நான் ஒண்ணு சொல்றேனே, இந்த நோவா யோனா இருக்காருல்ல, யோனா இருக்காரா இல்லையா? பைபிள்ல இருக்காரா, உங்க ஊர்ல இருக்காரான்னு கேட்டேன். யோனா இருக்காருல்ல, இவர் ஆண்டவர் யோனாவை என்ன செய்யறார்? நினிவேக்கு கூப்பிடுற. யோனாவுக்கு ஊழியம் செய்யணும், ஆனா ஆண்டவர் நினைச்சபடி செய்யப்படாது. அதுதான் யோனாவினுடைய தரிசனம். ஊழியம் செய்யணும், ஆனா அந்த ஊழியம் தான் விரும்புறபடி செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பே அதான். ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு டீ கடை ஓரமா உட்காந்து புலம்பிட்டு இருந்தானா. என்ன புலம்பனானா, இந்த உலகத்தில் நடக்கிற போராட்டத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமான போராட்டமா இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தானா. அப்போ அந்த கடை ஓரமா ஒரு வயதானவர் ஒருத்தர் வந்தாராம். அவரு சொன்னாராம், போராட்டம் எங்க எல்லா இடத்துலயும் தான் பாருக்குது, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டை குறிச்சு பரலோகத்துல பெரிய போராட்டம் நடந்துருக்குது அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாராம்? தமிழ்நாட்டை குறிச்சு பரலோகத்துல பெரிய குழப்பமே நடந்துட்டு இருக்குது, போராட்டம் நடந்துருக்கு. இவர் சொன்ன டீ கடையில் உட்காந்துக்கிறவர் சொன்னாராம், ஏயா இது கொஞ்சம் சொல்ற மாதிரி நம்புற மாதிரி இருக்குது, பரலோகத்துல எப்படியா தமிழ்நாடு குறிச்சு குழப்பம் நடக்கும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேச்சு வர, அந்த வழி ஓரமா நடந்து வந்து அந்த நபர் சொன்னாராம், ஆமா உண்மை, பரலோகத்துல ஒரு பெரிய போராட்டம், பரலோகமே இப்போ ரொம்ப கதி கலங்கி போயிருக்குது. ஏன்னா பிதாவானவர் தூதர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இயேசு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனை கண்ணீர் எல்லாம் என் சமூகத்திற்கு எட்டிருச்சு, அதனால நீ உடனே போயிட்டு என் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வரணும், இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு, நீ உடனே கீழே போனோம் அப்படின்னு சொன்னா, தேவ தூதர்கள் எல்லாரும் எக்காலத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்களாம். ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வந்துருச்சு, ஏசப்பா பூமிக்கு போக போறாரு, மறுபடியும் இந்த மனித குலம் எல்லாம் நம்மளோடு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க போறோம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் எல்லா தூதர்களுக்கும், முழு பரலோகத்திற்கும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானா, ஏசப்பா மாத்திரம் அமைதியா ஒரு ஓரமா கண்ணீர் வடித்தவரா அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னாரா பிதாவை பார்த்து, அப்பா நான் இப்ப போனேன்னு சொன்னா ரொம்ப கொஞ்சமான ஆட்களை தான் கொண்டு வர முடியும், எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்தணும், இன்னும் நிறைய பேர் என்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, நான் இன்னும் அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்பீங்களான்னு கேட்டா பிதாவானவர் சொன்னாரா, இல்லப்பா என் பிள்ளைகள் கஷ்டப்படுறதெல்லாம் போதும், என் கண்ணீர் அவங்க சமூகத்துல என் சமூகத்துல எட்டி வந்துருச்சு, அதனால நீ உடனே போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா, மறுபடியும் ஏசப்பா சொல்றாராம், இல்லவே இல்லை ஆண்டவரே, நான் இப்ப போனா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கூட்டு வர முடியும், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஆயத்தமா இருக்கிறாங்க என் வருகைக்காக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, இப்ப நான் போனா கூட்டு வர முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த டீ கடைக்காரர், டீ குடிச்சுன்னவர் அந்த ஓரமா வந்தவரை பார்த்து கேட்டாராம், இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்குது, நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கதை விடுற மாதிரி இருக்குதே, ஏங்க எப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டீ அந்த 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 ஓரமா வந்த அந்த வயதானவர் சொன்னாராம், நான் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிடத்தில் அவர் மறைந்து போனார். இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், போறேன்னு சொன்னவர் மறுபடியும் சீக்கிரத்துல திரும்பி வர போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். மகனே மகளே, நான் உனக்கு கொடுக்க போற நன்மையான ஆசீர்வாதமான காரியத்தினால நீ திருப்தி ஆக போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அது என்னங்க நன்மை? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒரு அற்புதம் நடந்துராதா, ஒரு அதிசயம் நடந்துராதா, என் வாழ்க்கையில இருக்க இந்த காரியம் நடந்து எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிராதா, இந்த திருமண காரியத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறேங்க, இந்த வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறேங்க, இந்த படிப்புல நான் முன்னேற
முன்னேறவே முடியலங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல நான் எப்படியாவது பாஸ் ஆயிடுங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்க மகனே மகளே, நீ நன்மையான காரியத்தை பார்க்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. எப்படின்னா, நீங்க ஆண்டவருக்கு ஜனமா இருக்கும்போது, ஆண்டவருடைய ஜனம் அப்படின்னா நீங்க ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க அவருடைய ஜனமா மாறீங்க. அவருடைய ஜனமா இருக்க உங்க வாழ்க்கையில ஏசப்பா நன்மையான காரியத்தை நிச்சயமா செய்வாரு. உங்களுக்கே போதுன்ற அளவுக்கு ஏசப்பா செய்வாருங்க. விசுவாசத்தோட இருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென். உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் மகன் மேல அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். அதனால நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அம்மா, உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய சந்ததியிலே கர்த்தருடைய மகிமையின் வல்லமை, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை, அவருடைய அக்கினி உங்களுடைய சந்ததியிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே அவரை பற்றிய பக்தி வைராக்கியம், நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது இல்ல. என் பிள்ளைங்க தாறுமாறான வழியில இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க கடவுளை தேடுறது இல்ல. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? If you are a parent, you got a responsibility to set the atmosphere in your house. நீங்க ஒரு தகப்பனாக இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு தாயாக இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில முதல்ல வேறு பிரிப்பு வரணும்னு சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில முதல்ல ஜெபம் வரணும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் வரணும். அது வந்தாதான் உனக்குள்ள இருந்து பரிசுத்தமான ஒன்று தோன்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அம்மா, சில யுத்தங்கள் நீங்க செய்யறது உங்களுக்காக நீங்க செய்யல, நீங்க உங்க சந்ததிக்காக செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சில மாதங்களுக்கு முன்பாக என்னோட பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ எந்த ராட்சதனை எல்லாம் முறியடிக்கவில்லையோ அந்த ராட்சதனை எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு நீ விட்டு செல்லுகிறாய். ஆபிரகாம் மரித்த பொழுது ஆண்டவர் ஈசாக்கிட்ட வந்து சொல்றார், ஈசாக்கு, நான் உன்னை பழுக பண்ணி பெருக பண்ணி நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்துவேங்கிறார். ஈசாக்கு மரித்த பிறகு ஆண்டவர் யாக்கோப்ட்ட வந்து சொல்றார், யாக்கோபு, நான் உன்னை பழுக பண்ணி பெருக பண்ணி ஒரு பெரிய ஜாதியாக மாத்துவேன் அப்படிங்கிறார். அதத்தான் எங்க தாத்தாட்ட சொன்னீங்க, அதத்தான் எங்க அப்பாட்ட சொன்னீங்க, அதையே தான் என்கிட்ட சொல்றீங்க. என்ன உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் புதுசா எதுவும் இல்லையா? வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? ஒரே காப்பி பேஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. எங்க தாத்தாட்ட சொன்னது எங்க அப்பாட்ட சொன்னீங்க, எங்க அப்பாட்ட சொன்னதே என்கிட்ட சொல்றீங்க. இல்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம்ங்கிற விதையை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பராமரித்தார். அவருடைய பிள்ளைக்கு அவர் விட்டு சென்றார். ஆபிரகாம் அவர் கல்லறைக்குள்ள போன போது அவர் வெறுங்கையோட கல்லறைக்குள்ள போகல. அவர் கல்லறைக்குள்ள போன பொழுது அவருடைய சரீரம் கல்லறைக்குள்ள கடந்தது. ஆனால் அவருடைய ஆவியிலே ஆண்டவர் விதைத்த வாக்குத்தத்தத்தை அவர் தன்னுடைய பையனுக்குள்ளே, தன்னுடைய மகனுக்குள்ளே, தன்னுடைய ஏக புத்திரனுக்குள்ளே அவர் விதைத்து சென்றார். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ராட்சதனை விட்டு செல்ல போகிறீர்களா, இல்லை வாக்குத்தத்தங்களை விட்டு செல்ல போகிறீர்களா? ஓ, சிலருடைய வாழ்விலே இன்னும் பிசாசோடு போராட்டம், இன்னும் இச்சையோடு போராட்டம், இன்னும் கோபத்தோடு போராட்டம், இன்னும் மூர்க்கத்தோடு போராட்டம். நீங்கள் யுத்தம் செய்வது உங்களுக்காக மாத்திரம் நீங்கள் யுத்தம் செய்யவில்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ மரிக்கும் பொழுது உன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை விட்டு செல்ல போகிறாயா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்னும் விதைகளை விட்டு செல்ல போகிறாயா? இல்லை, ராட்சதனை விட்டு செல்ல போகிறாயா? எந்த ராட்சதனை நீங்கள் முறியடிக்கவில்லையோ, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் திரும்ப திரும்ப போராடி கொண்டிருக்கிற அந்த ராட்சதனை, அந்த கோபம் என்கிற ராட்சதனை, அந்த கசப்பு என்கிற ராட்சதனை நீங்கள் முறியடிக்கவில்லை என்று சொன்னால் அது அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு போக போகிறது. அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க,
என் காலத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் சொல்றேன், உங்க காலத்துக்கு அப்புறம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. உங்க காலத்துக்கு அப்புறமும் நீங்க வாழ்வீங்க. ஆபிரகாம் அவருடைய காலத்துக்கு அப்புறமும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படி? அவருடைய வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தது. ஈசாக்கு அவருடைய நாட்களுக்கு பிறகும் அவர் வாழ்ந்திருந்தார். எப்படி? அவருக்குள்ளே ஆண்டவர் விதைத்த வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைக்குள்ளே அது ஜீவனோடு செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, என் காலத்துக்கு அப்புறம் உங்க காலத்துக்கு அப்புறம்ங்கிற ஒன்னே இல்லை. You will live beyond your time into your generations. ஆனால் உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் பக்தி வைராக்கியத்தை விட்டு செல்ல போகிறீர்களா? பரிசுத்தத்தை விட்டு செல்ல போகிறீர்களா? ஜெப வாழ்க்கையை விட்டு செல்ல போகிறீர்களா? கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு செல்ல போகிறீர்களா? பரிசுத்தத்தை விட்டு செல்ல போகிறீர்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு செல்ல போகிறீர்களா? இல்லை பிரச்சனைகளையும் சாபங்களையும் கசப்பையும் மூர்க்கத்தையும் விட்டு செல்ல போகிறீர்களா? You got to make a decision now. எதையும் ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிறனே, இந்த சூழ்நிலை என்னால ஃபேஸ் பண்ண முடியலையே, இந்த கிரைசிஸை என்னால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே, இந்த சிச்சுவேஷனை என்னால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே, அவர்களோடு இருப்பவர்கள் அதிகமா இருக்கிறாங்களே, நானோ தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேனே, அவன் கூட கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்களே, என் கூட சொல்றதுக்கு பெரிய அளவில் ஐயா ஐயா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீயும் நானெல்லாம் விசேஷமானவங்க. ஏன்னா அவன் மொத்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தை வச்சு செய்யறத காரியத்தை நீ தனியா இருந்து செய்வ. புரியல நிறைய பேர். ஏன் உன்னை தனித்து வைக்கிறார்? அவங்க 1000 பேரால முடியாததை நீ தனியா இருந்து செய்வடா. எலியாவே, அவன் உனக்கு எதிராக இருக்கிறவன் எத்தனை கூட்டங்களை கூட்டினாலும் நீ தனித்து போனாலும் நீ செய்ய வேண்டியது அழகா செய்வடா. நீ தோற்று போக மாட்டாய், நீ வெற்றி பெறுவாய், சத்துருக்களின் மேல ஜெயத்தை எடுப்பாய். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் 100%, 100% கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். எனக்கு பலவீனம் இருந்தாலும், எனக்கு பலன் இருந்தாலும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும், எனக்கு எதுவுமே சரியாக விட்டாலும், என்னை கொண்டு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ கண்டிப்பாக அதை தடுக்கிறதற்கு இந்த உலகத்துல எனக்கு வருகிற எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக என்னை தடுத்து நிறுத்தவே நிறுத்தாது. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வேண்டும். உனக்கு முன்னால வாசல் திறக்கும், உனக்கு முன்னால வாசல் திறக்கும். ஏன்னா நீ யூதா கோத்திரம். நீ சொல்லுங்க, நான் யூதா கோத்திரம். சொல்லுங்க எல்லாரும், நான் யூதா கோத்திரம். சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி. நாங்க சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி. எந்த வாசலும் எங்களுக்கு முன்னால பூட்டி இருக்க கூடாது, எல்லாம் திறக்கப்படணும். ஏனென்றால் நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள். உலகம் அல்ல, எங்கள் தேவன் எங்களை பூரண சமாதானத்துடன் அவர் காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்க நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். உங்க நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். மீண்டும் உங்களை பார்த்து சொல்றேன், வீட்டில இருந்தே ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். இங்க இருந்து சொல்ல முடியாத, வீட்லயா சொல்லுங்க, உங்க நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். நம்பிக்கை செதறிட்டாலே ஒரு மனிதன் வாழ்க்கை சரியாக இருக்காது. ஏமாற்றங்களும் எதிர்பார்த்த மாதிரி நடக்காத போதிலும் நம்முடைய நம்பிக்கை மட்டும் உறுதி உள்ளதா இருக்க வேண்டும். எது குறைஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையில் சோராதவர்களாயிருங்கள். அதை பிக்ஸ் பண்ணுங்க, அதுல உறுதியாயிருங்கள். ஆமேன். உள்ளம் உடையும் போதும் சோர்ந்து போகாமல் இருங்கள். ஏன்னா கர்த்தர் இன்னும் உங்கள் வாழ்வில் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கவில்லை. அவர் முடிப்பதற்கு முன்பு நீங்க முடிக்க கூடாது. நான் நம்புகிறேன், கொஞ்சம் தூரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உயரங்களை காணப்போகிறீர்கள். லட்சியக்கரை உங்களை கூவி அழைக்கிறது. இவையெல்லாம் தாண்டி நீங்களும் உங்கள் குடும்பம் மகத்துவத்தில் நிற்க வேண்டிய நேரத்தை காணப்போகிறீர்கள். அது வரைக்கும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதை பிக்ஸ் பண்ணுங்கள், அதில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன்.
42ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தையை தன்னை பார்த்தே சொல்லுகிறார். Why my soul are you downcast? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? Why so disturbed within me? நீ ஏன் எனக்குள்ள இப்படி சோர்ந்து போயிட்ட என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறார். Put your hope in God. உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல வை. For I will yet praise him, my Savior and my God. இப்படிப்பட்ட காலங்களில், கடின காலங்களில், கஷ்ட காலங்களில் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை விசுவாசம். இல்லை என்று சொல்லவில்லை, அதையும் தாண்டி நம்பிக்கையின் வல்லமை நமக்கு தேவை. ஆமென். ஒரு பிரச்சனையினோட போகிறோம், ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறோம், நம்பிக்கை அல்லது ஹோப் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எது உங்களை விட்டு போனாலும் நம்பிக்கை மட்டும் உங்களை விட்டு போகக்கூடாது. எத்தனை நாள் நீடித்தாலும் சீக்கிரம் இது முடியும், மீண்டும் நான் எழுந்தருளுவேன் என்ற நம்பிக்கை உங்களில் இருப்பதாக. ஆமென். இது நம்பிக்கை என்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. கடினத்திலும் கஷ்டத்திலும் கூட இதையும் தாண்டி கர்த்தர் என்னை இதை காட்டிலும் நன்றாய் நடத்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. சோ இன்னைக்கு போகிற இந்த சூழ்நிலை கஷ்டமானது. அனுபவம் உள்ள உங்களுக்கு ஒன்று தெரியும், சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், சில விஷயங்களை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிக்கலாம், அதை அடக்கி வைத்து விடலாம். சிலதை நம்முடைய திறமையாலும் அறிவாலும் சாதித்து விடலாம் அல்லது அடக்கி விடலாம். ஆனா சில விஷயங்கள் மனித திராணிக்கு அப்பாற்பட்டது. ஆமென். இன்னைக்கு நம்ம கடந்து போகிற இந்த பிரச்சனை, இதை நம்ம டொமஸ்டிகேட் பண்ண முடியாது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது என்ன பண்ணியும் இது யார் கையிலும் அடங்க மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது தாண்டி தாண்டி போய்கொண்டே இருப்பதை காணுகிறோம். இட் இஸ் நாட் சப்மிட்டிங் நார் சப்ஜெக்ட் டு எனிபடி ஆர் எனிதிங். யாருக்கும் எதற்கும் அடங்காத ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்ட நேரங்களில் தான் விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை தேவை. நம்பிக்கையின் உறுதி நமக்கு தேவை. அப்படின்னா என்ன பாஸ்டர்? இந்த சங்கீதத்திலிருந்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், நமக்கு வெளியில 1000 நடந்தாலும் நம்முடைய உள்ளான மனுஷன் உறுதியா இருக்க வேண்டும். 1000 கலக்கங்கள் நம்மளை சுற்றி வரும் போதும் உள்ளில் நம்மை அசையாமல் இருக்கணும், சிந்தனை பிரகாசமா இருக்கணும், சிந்தனை உறுதியா இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், your attitude determines your altitude. நம்ம உயரங்களை நிர்ணயிப்பது நம்முடைய மனப்பாங்கு. சோ நம்முடைய மனப்பாங்கு எந்த கஷ்ட சூழ்நிலையிலும் நலமாயிருக்க வேண்டும். நம்ம சிந்தனை நலமாயிருக்க வேண்டும். நம்ம தலை, நம்முடைய சிந்தனை எல்லாத்திலும் தாண்டி உயர்ந்து நின்றால் வாழ்க்கை அதை பின்தொடர்ந்து வரும். ஆனா கஷ்ட காலங்களில் நம்முடைய சிந்தனை கவிழ்ந்து விட்டால், மனப்பாங்கு உடைஞ்சு போயிட்டா, மனப்பாங்கு சரியில்லைனா வாழ்க்கையும் அதற்கு ஏற்ப மாறிவிடும் என்பதனால் நம்முடைய சிந்தனை இந்த நாட்களில் நம்பிக்கை உள்ளதாய் பிரகாசித்து உயர்ந்து நிற்பதாக. ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். ஆமேன். என்ன நடந்தாலும் எனக்குள்ள கர்த்தர் வச்ச ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது, எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அசையாது என்று நிற்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். செல்வங்கள் போகட்டும், மனிதர்கள் போகட்டும், கொள்ளை நோயினுடைய கொடூரங்கள் காணும் போதும், நெகட்டிவ் நியூஸையே டெய்லி கேட்கும் போதும் நீங்கள் சொல்ல வேண்டும், அது சீக்கிரத்தில் இவைகள் நீங்கிவிடும், இவைகளுக்கு மேலே என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். சங்கீதக்காரன் 91 சொல்லுகிறார், ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் இதிலே நான் பயப்படேன். ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எதுவுமே நம்புறீங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். எதை இழந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் இழக்கக்கூடாது, நம்பிக்கையை இழந்திராதீர்கள். ஏன்னா சீக்கிரத்துல மீண்டும் கர்த்தர் எழுந்தருளி வந்து நம்மை வாழ வைக்கும் மகத்துவங்களை தருவார். ஃபெய்த் என்பது ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது. ஃபெய்த் பிலீவ்ஸ் இட், பட் ஹோப் எக்ஸ்பெக்ட்ஸ் இட். நம்பிக்கை என்பது அது எதிர்பார்ப்புள்ளது. எப்படி சொல்லலான்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா முடிக்கிறேன். ஒரு 15 நிமிடத்தில் வார்த்தை முடிக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலை போகும் அப்படின்றார். நம்ம அதை கொஞ்சம் பிட்டு படிச்சோம்னா, ஆயுதம் வராதுன்னு அவர் சொல்லவே இல்லை, ஆயுதம் உருவாகாதுன்னு சொல்லவே இல்லை, ஆயுதம் எதிர்த்து வராதுன்னு சொல்லவே இல்லை, ஆயுதம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருக்கு,
அது உருவாகும், அது வரும், அது தாக்கும். ஆனா முடிவுல அது உங்களுக்கு சாதகமா முடிச்சிருவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அப்படின்னா அவர் வராதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. வரும். வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையில் சோராதவர்களாய், எதிர்பார்ப்பில் உறுதி உள்ளவர்களாய் நிலைப்பீர்களேயானால் at the end எல்லாம் முடியும் போது நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்கள் சார்பில் தேவன் கிரியை செய்வார். ஆமென். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஹோப், அந்த நம்பிக்கை உங்களின் நிறைவாக இருக்குமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு குழப்பமா இருக்குது. காரணம் என்னன்னா அந்த பரலோக பிரசன்னத்துக்குள்ள என்ன வரல. பரலோக பிரசன்னத்துக்குள்ள நீங்க பாருங்க, சுத்தி நின்னு பல்ல கடிக்கிறாங்க, கல்ல எறிறாங்க. யார் மேல? தேவன் மேல. அவனோ வானத்தை, ஏன்னா ஆண்டுடைய பிரசன்னம் அவனை நிரப்பி இருக்குது. அங்க பிதாவுடைய மகிமையை பார்க்கிறான், இயேசு எழுந்து நிற்கிறத பார்க்கிறான், ஆவியில நிரப்பப்படுறான். திருத்துவத்தை நம்ம பார்க்கிறோம், திருத்துவத்தை அதுல பார்க்கிறோம். அந்த பிரசன்னத்துல பல்ல கடிக்கிறதோ கல்ல எறிகிறதோ அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா? ஏன் பிரச்சனை பெருசா பேசுறோம் தெரியுமா? இந்த ஆண்டோடைய பிரசன்னத்தை உணராதவங்க தான் பிரச்சனை அதையே பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டுடைய பிரசன்னத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஒரு மேட்டராவே தெரியாது. அல்லேலூயா. ஒரு கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் செய்யப்படுகிற செலவு என்பது செலவா? மதிப்புமிக்க நிதியமைச்சர் சொல்லணும். கல்விக்காக மேற்கொள்ளப்படுகிற செலவு என்பது எதிர்கால இந்தியாவினுடைய பொருளாதார வளத்திற்கான சேமிப்பு, முதலீடு என்பது அவருக்கு தெரியாதா? ஆசிரியருக்கு ஊதியம் கொடுப்பதும் மாணவர்கள் கல்விக்காக மேற்கொள்ளப்படுகிற செலவும் செலவினத்தில் எப்படி வரும் என்கின்ற கேள்வியை எழுப்ப முன்வருகிறோம். நான் வணிகவரித்துறையில பணியாற்றுகிறேன். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்திலேயே 28,000 கோடி ரூபாய் கூடுதலாக வரி வருவாய் கொடுத்திருக்கிறோம். இன்னும் மார்ச்சுக்குள்ள இன்னும் கூடுதலாக 20,000 கோடி ரூபாய் கொடுப்பதற்கான திட்டமிடுதலோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். யாருகிட்ட போய் சொல்கிறார்கள்? 2,359 கோடி ரூபாய் கூடுதல் செலவு சொன்னாங்களா? நீங்க தான் டிபார்ட்மெண்ட், எல்லாருக்கும் ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். வருவாய் துறையில அநாதன் பதிஞ்சு வச்சா கூட 1000 ரூபாய் பென்ஷன் தரான். இன்றைக்கு அதற்கு கூட வழி இல்லாமல் வக்கற்று போய் நிற்கிற தலைமுறையாக இந்த தலைமுறை. வரும்போதே ஓய்வூதியம் இல்லாம வந்தீங்க, போராட தயாராக இல்லாதனாலும் யாராவது போராடுவாங்க, வரும்போது எல்லாரும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற மனோநிலை நம்முடைய இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு இருப்பதனாலயும் இன்றைக்கு ஓய்வூதியம் இல்ல, கிராஜுவிட்டி இல்ல, கம்யூட்டேஷன் இல்ல, ஓய்விற்கு பின்னாடி காப்பீடு திட்டத்தின் மருத்துவ உதவி கூட இந்த தலைமுறைக்கு இல்ல. அமைதியா இருந்து இருந்து இன்னைக்கு சரண்டரும் போச்சு, வரக்கூடிய அகவிலைப்படியையும் பிச்சை போடக்கூடிய அவல நிலைக்கு போயிட்டோம். என்னைக்கு மாற போறோம்? நமக்கு மாசம் பிறந்தா சம்பளம் வருதுன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கங்க, நீங்க தான் கடைசி தலைமுறை அரசு ஊழியர்களாக இருக்க போறீங்க. கடைசி தலைமுறை அரசு ஊழியர்களாக இருக்க போறீங்க. கொஞ்சம் உணர்வோடு இருங்க. வாங்க, களத்துக்கு வாங்க, தயவு செய்து வாங்க. 93 அப்பாயின்மெண்ட் நானு. இன்னைக்கே நான் விஆர்எஸ் கொடுத்தாலும் எனக்கு 50,000 ரூபாய் பென்ஷன் இருக்கு, 20 லட்சம் ரூபாய் கிராஜுவிட்டி இருக்கு, 7 லட்சம் ரூபாய் கம்யூட்டேஷன் இருக்கு. ஓய்வுக்கு பின்னாடி எனக்கு என் பொண்டாட்டிக்கு அரசினுடைய செலவுல மருத்துவ செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு. என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன இருக்கு? எத்தனை நாளைக்கு குடிஞ்சதல நிமிராம 365 நாளும் 24 மணி நேரம் புது பொண்ணு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க போறீங்க? எத்தனை நாளைக்கு? தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள்.